ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்ட் இயர்ஸ் அண்ட் ஆல்சோ எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ லாஸ்ட் செமஸ்டரில் இருப்பீங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்ன எழுதணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ என்கிட்ட கேட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். அது போக உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் 3 கேட்டகரியாக நான் டிவைட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா, இன்னும் புக்கு கூட செலக்ட் பண்ணாதவங்க, ப்ராஜெக்ட்டுக்கு புக் செலக்ட் பண்ணாதவங்க. செகண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீடிங் நான் முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க. தேர்ட் கேட்டகரியில் வந்துட்டு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும், பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இன்னும் புக்கே செலக்ட் பண்ணாதவங்க, கொஞ்சம் உங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களால் இதுக்கப்புறமும் இன்னும் லேட்டாகவும் புக்கு செலக்ட் பண்ணால் ரீட் பண்ண முடியுமா, ஒரு ப்ராஜெக்டை ப்ராப்பராக கொடுத்துட முடியுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு ஜென்யூனாக பண்ணுறோமோ அப்போ நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது நம்மளோட ப்ராஜெக்ட் இல்லையா? ஸோ இதை வந்து எதுலேருந்தும் காப்பி பண்ணாமல், வேறு யார்கிட்டேயும் கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து அப்படியே மொத்தமாக வாங்காமல், இப்படிலாம் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தேடி அதை கரெக்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இது நம்மளோட ப்ராஜெக்ட், நம்மளோட மார்க்ஸ். ஸோ நம்ம இதில் ஒர்க் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் புக் செலக்ட் பண்ணாதவங்க எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு செலக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செலக்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை இல்லையா? டிசம்பர் வந்தாச்சு, இன்னும் ஒரு 3 to 4 months தான் இருக்குது. எல்லாருமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் கண்டிப்பாக டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால எவ்வளோ குயிக்காக நீங்கள் புக்கை செலக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக செலக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் ரீட் பண்ண முடியும், ப்ராஜெக்டை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். என்ன மாதிரியான புக் எடுக்கணும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? எனக்கு இந்த மாதிரி ஜானர் தான் பிடிக்கும், இந்த மாதிரி ஸ்டோரி லைன், இந்த மாதிரி பிளாட் தான் பிடிக்கும்னு நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்மளோட கைடு இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட் இதை சொல்கிறாங்க, நம்மளோட ஸ்டாஃப் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் எடுத்தோன்னா மட்டும்தான் நம்ம இந்த புக்கை வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி முடிப்போம். நம்ம எந்த அளவுக்கு புக்கை ப்ராப்பராக ரீட் பண்ணியிருக்கிறோமோ, அதில் இருக்கிற கான்டென்ட் எல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியுதோ அப்போ தான் நம்ம ப்ராஜெக்டில் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஜானரில் நம்ம புக்கை செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஜானர் பிடிக்கும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜானர்லேயே நீங்கள் வந்து புக்கை சர்ச் பண்ணலாம். அது ட்ராஜடியாக இருக்கலாம், காமெடியாக இருக்கலாம், அனிமி இல்லை மூவி ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியான, இப்போ லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலிம் எல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே மூவி ரிலேட்டடாக எனக்கு பிடிக்கும், அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எது, உங்களுக்கு என்ன மாதிரியான பிளாட், என்ன மாதிரியான ஸ்டோரி லைன் பிடிக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான புக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே இப்போ எனக்கு ட்ராஜடி பிடிக்கும் ஸோ நான் இந்த புக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணாதீங்க. ஒரு 4 to 5 புக்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வைங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 4 to 5 புக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எல்லா புக்குக்குமே நீங்கள் ரிவ்யூஸ் பார்ப்பீங்க, அதில் என்ன பிளாட் இருக்குன்றது தெரிஞ்சுப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது அதில் நம்மளுக்கு ஒரு கனெக்ட் கிடைக்கும். ஏதோ ஒரு ரிவ்யூவோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டோரி லைன் நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அதை எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணும். அப்படி கனெக்ட் ஆகிற அந்த ஒர்க்கை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எப்போவுமே புக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அதோட சம்மரி பார்க்காதீங்க. ஜஸ்ட் அதில் உள்ள ரிவ்யூஸ் பாருங்கள், இல்லை வேறு யாராவது அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோரி லைன் கான்செப்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக அதோட சம்மரி படிக்காதீங்க. சம்மரி படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓ இதுதான் கதை அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரீட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா? ஸோ சம்மரியில் வந்து அதில் இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரீட் பண்ணும்போது ஓ இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு சம்மரி தெரியக்கூடாது, ஸ்டோரி லைன் தெரியலாம். இது வந்து ஒரு ட்ராஜடி பிளாட், இதில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் இருக்கும், ஃபைனலில் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கலாம், இல்லை சேட் எண்டிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியாவோடு நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வேறு. ஃபுல் என்டையர் ஸ்டோரியும் நம்மளுக்கு தெரியும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு புக்கை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் ரிவ்யூஸ் மட்டும் பாருங்கள், ஸ்டோரி லைன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஒரு 4 to 5 புக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒன்று ஃபைனலைஸ் பண்ணுங்கள். எல்லாமே இந்த 2 daysக்குள்ளே நடக்கணும். ஓகேவா? புக்கை செலக்ட் பண்ணாதவங்க எல்லாருமே எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு செலக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக செலக்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் மற்றவங்க சஜஸ்ட் பண்ணுறதை கேளுங்க, பட் அதையே ஃபைனலைஸ் பண்ணாதீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு
உங்களுக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. தென் எந்த மாதிரியான ஆத்தர் எடுக்க போகிறீங்க, என்ன லிட்ரேச்சர் எடுக்க போகிறீங்க, அமெரிக்கனா, ஆஸ்திரேலியனா, இந்தியனா, இந்த மாதிரி எந்த ஆத்தர் எடுக்க போகிறீங்க, ஆத்தரோட அவைலபிலிட்டி, ஆத்தர் லிவிங் ஆத்தரா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில ஆத்தருக்கு வந்து நீங்கள் ஆத்தர் இன்ட்ரோ எழுதும்போது அவங்கள பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல அப்படின்னா, அவங்க ஒரு வேளை லிவிங் ஆத்தராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா சோஷியல் மீடியாவிலையும் அவைலபிளாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அவங்க சோஷியல் மீடியாவில் இல்லைனாலும் கண்டிப்பாக இமெயில் வந்து எல்லா புக்லேயும் எல்லா ஆத்தருமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க இமெயில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது மூலமாக நம்ம அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அதில் தப்பே கிடையாது. அவங்கள பற்றி தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், இந்த யூனிவர்சிட்டியில் நான் படிக்கிறேன், உங்களை பற்றி தான் நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இந்த ஒர்க் எடுத்திருக்கேன், பட் எனக்கு வந்து உங்களை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம மெயில் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருந்தாங்கன்னா அதில் கேட்கலாம். அப்படி அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறதுக்காக லிவிங் ஆத்தர் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். தென் ரீசெண்டில் உள்ள புக்கு எடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப ரீசெண்ட்னா இப்போ 2024 அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் இயர்லியராக, அதாவது ஒரு 4 to 5 years பேக் அந்த மாதிரி ஒர்க் எடுத்தோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து செகண்டரி சோர்ஸ் கொஞ்சம் பிளென்ட்டியாக கிடைக்கும். முன்னாடிலாம் இந்த கூகுளில் ரிவ்யூ கொடுக்குறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ எல்லாருமே எல்லா ஒர்க்குக்கும் உடனே ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, யூடியூப்பில் நிறைய பேர் புக் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு கண்டென்ட் நிறைய இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, பழைய புக் அப்படின்றப்போ அதுக்கு ஆல்ரெடி நிறையா தீசிஸ் இருக்கும், நிறைய பேர் அதை ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்த புக்ஸ் அப்படின்னா தான் அது மாடர்ன் ஏஜுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும், நம்மளோட ஐடியாலஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் அதுக்கு நிறைய ரிவ்யூஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ வர்ற புக்ஸ் எல்லாமே சொசைட்டியை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃபுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம செகண்டரி சோர்ஸுக்கு வேறு புக்கை ரெஃபர் பண்ணுறதுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ரீசன்ட் டைமில் வந்த புக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும், ஆத்தரோடையும் நம்மளால் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு ஒர்க்கை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம். இப்போ ரேண்டமாக நம்ம ஒரு 10 புக்ஸ் பார்க்குறோன்னா அதில் இந்த புக்கோட கவர் பேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பேஜஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் செலக்ட் பண்ணக்கூடாது. பேஜஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் வந்து அது ஒரு 300 பேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அதை வந்து ஒரு 30 பேஜஸ்க்கோ 50 பேஜஸ்க்கோ உங்களால் ப்ராஜெக்ட்டுக்கு எழுத முடியும். அதை விட கம்மியான பேஜஸ் இருந்துச்சுன்னா அதில் எந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு அதில் ஸ்டஃப் இருக்குமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சும்மா ரேண்டமாக எந்த புக்கும் செலக்ட் பண்ணாமல் அதில் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ அந்த புக்கை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சில பேர் இந்த ஆத்தரை வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபேமஸான ஆத்தர் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக அவரோட புக்கு வந்து ஒன்று எடுக்கக்கூடாது. மேபி அவரோட ஐடியாலஜியும் உங்களோட ஐடியாலஜியும் கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அவரை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது, உங்களுக்கு அவரை பற்றி தெரியும், அவரோட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும், அது உங்களோட ஐடியாலஜிக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா எடுக்கலாம். ஸோ நீங்கள் மற்றவங்களோட ஒப்பீனியன் அவங்களோட சாய்ஸஸ் எல்லாத்தையும் கேட்குறது ஓகே தான், பட் இதில் உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கிட்டேயும் எல்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எல்லா ஆங்கிள்லேயும் அந்த புக்கு ஓகே தான், என்னால் இதில் ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அந்த புக்கை வந்து ஃபைனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகெயின் இதில் நான் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா திரும்ப சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டைம் டியூரேஷன் எல்லாமே வேஸ்ட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக செலக்ட் பண்ணணும். தென் இந்த மந்த்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் ரீடிங்கை முடிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 2 டேஸில் புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் இந்த மந்த்துக்குள்ளே உங்களால் ஃபர்ஸ்ட் ரீடிங்கை முடிக்க முடியும். செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் முடித்தவங்க, ஒரு புக்கை வாங்கி அதில் ஃபர்ஸ்ட் ரீடிங் ஃபுல்லாக முடிச்சிட்டவங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு வந்து ஐடியா இருக்கும், ஓகே இந்த சீன் இதுதான் சொல்கிறாங்க, ரொம்ப கவனமாக எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அதை வாசித்தவங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு வாசித்தவங்களுக்கு வந்து மேபி தெரியலாம் இந்த சீனில் இது நடந்துச்சு, இந்த கேரக்டர் இவங்க அவங்கன்னு அதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப கிளியராக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செகண்ட் சாப்டர் ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன நடந்துச்சு அப்படின்றது மறந்து போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கூட கிடச்சிருக்காது. நம்ம ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஒரு பசில் மாதிரி இருக்கிற மாதிரியும் அது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அதை வந்து கிளாரிஃபை பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால செகண்ட் ரீடிங் வந்து ரொம்பவே முக்கியம். செகண்ட் ரீடிங் நம்ம பண்ணும்போது
பண்ணும்போது தான் நம்மளுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஒரு கிளியர் விஷுவல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் செகண்ட் ரீடிங் எப்போவுமே மஸ்ட்டு. ஃபஸ்ட் ரீடிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் தரவாக தெரியும், எல்லா இன்சிடென்ட்ஸும் தெரியும் அப்படின்னு ரொம்ப கிளாரிட்டியோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ரீடிங் பண்ண வேண்டாம். அதர்வைஸ் எல்லாருமே செகண்ட் ரீடிங் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? அப்படி செகண்ட் ரீடிங் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸாக இருக்கலாம், இல்லை சில இன்சிடென்ட்ஸை நீங்கள் கோட் பண்ணணும்னு நினைக்கலாம், அது எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே அண்டர்லைன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் ஏன் வேண்டாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் நம்ம ரீட் பண்ணும்போதே அண்டர்லைன் பண்ணுவோம். பட் ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணி முடிச்சுட்டு அகெயின் நம்ம அண்டர்லைன் பண்ண அந்த கோட்ஸை ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு எதுக்கு இதை அண்டர்லைன் பண்ணோம் அப்படின்றதே தெரியாது. அகெயின் அந்த பேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் செகண்ட் ரீடிங்கில் நம்ம அண்டர்லைன் பண்ணும்போது அப்படி இருக்காது. அந்த கோட்ஸை பார்த்தாலே இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிஞ்சிரும். ஏன்னா செகண்ட் ரீடிங்கில் நம்மளுக்கு ஒரு கிளியர் விஷுவல் கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் ரீட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸாக இருக்கலாம், இன்சிடென்ட்ஸாக இருக்கலாம், கேரக்டர்ஸ், அவங்க பேசின டயலாக்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். தென் செகண்டரி சோர்ஸ் வந்து எல்லாருமே ரிவ்யூஸ் மட்டும்தான் செகண்டரி சோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. ரிவ்யூஸ் வந்து அந்த புக்கை பற்றி கூகுள்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் வேணால் ரிவ்யூஸ் வந்து பார்க்கலாம். அந்த ரிவ்யூஸ் வந்து யார் வேணால் சொல்லியிருப்பாங்க, அந்த புக்கை பற்றி நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக எப்படி வேணால் சொல்லியிருப்பாங்க. சில ரிவ்யூஸ் வந்து ரீட் பண்ணும்போது அது நம்மளோட ஐடியாலஜியை விட கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ரைட், ஓகே, நம்ம இந்த கேரக்டரை வந்து ரொம்ப பாசிட்டிவ்னு நினச்சோம், பட் இவங்க சொல்கிறது பார்த்தா அது நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நிறைய ரிவ்யூஸ் ரீட் பண்ணலாம். அதில் பெட்டராக இருக்கிற ரிவ்யூஸை வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் கோட் பண்ணலாம். இன்னொரு செகண்டரி சோர்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட புக்கில் இருக்கிற அதே கான்செப்ட் வேறு ஏதாவது புக்கில் பேசியிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம இதில் கோட் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஒர்க்கில் வந்துட்டு இப்போ பிட்ரேயலில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான தீமாக வச்சுருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு கான்செப்ட் வேறு ஏதாவது புக்கில் பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த புக்கில் இருக்க கோட்ஸையும் அந்த கான்செப்டையும் நம்மளோட ப்ராஜெக்டில் நம்மளால் கோட் பண்ண முடியும். அதில் இருக்க சிமிலாரிட்டிஸை வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணி எழுத முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேறு புக்ஸில் இருக்கிறதையும் நம்ம செகண்டரி சோர்ஸஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீட் பண்ணும்போதே சைட் பை சைட் ஆத்தரோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? எந்த அளவுக்கு நம்ம செகண்டரி சோர்ஸஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ, நம்மளோட புக் ரிலேட்டடாக எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தேடுறோமோ அதே மாதிரி ஆத்தரை பற்றியும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தேடுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் ஃபுல்லாகவே ஆத்தரை பற்றி தான் எழுதுவோம். ஸோ அதுக்காக ஆத்தரை பற்றி நம்மளுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ எல்லாத்தையுமே கேதர் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப லிமிட்டடாக நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுட்டு ஓகே இது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் பேஜஸ் டிமாண்ட் எந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ எல்லாத்தையுமே கேதர் பண்ணிகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டில் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன்ஸை என்றைக்குமே நெக்லெக்ட் பண்ணாமல் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சாலும் எல்லாத்தையும் கேதர் பண்ணிகிட்டே இருங்க. தென் டைம் டியூரேஷன் வந்து செட் பண்ணணும். இப்போ இன்னும் புக்கே வாங்காமல் இருக்கிறவங்க இந்த மந்த்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிக்கணும். புக்கு வாங்கி ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிச்சிட்டவங்க இந்த மந்த்துக்குள்ளே செகண்ட் ரீடிங் முடித்து எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். ஜான்வரியில் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ செகண்ட் ரீடிங்கு முடித்து ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறவங்க எந்த டைம் டியூரேஷனில் எத்தனை சாப்டர் எழுதணும், எப்போ ஃபைனல் சப்மிஷன், இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு டைம் லிமிட் வச்சுக்கிட்டோன்னா மட்டும்தான் நம்மளால் சீக்கிரமாக முடிக்க முடியும். ஸோ அதனால் ஒரு பிளான் வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதில் என்ன கான்செப்ட் இருக்குது எல்லாமே தெரியும். ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆத்தர் பற்றின மெட்டீரியல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்குது. எல்லாம் ரெடியாக இருக்கும்போது நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது பார்க்க போகிறோம். தென் சாப்டர்ஸ் எழுதும்போது அதை எப்படி நம்மளோட ஐடியாலஜி அதில் இன்புட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்றது தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை எப்படி நம்ம டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா டோட்டலி 5 சாப்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன், தென் 3 சாப்டர்ஸ். அந்த 3 சாப்டர்ஸுமே நம்மளோட ஒர்க்கில் நம்ம மேஜர் தீம் அப்படின்னு ஒரு 3 தீம் பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த தீம்ஸை வச்சு 3 ஹெட்டிங் கொடுத்து அதை 3 சாப்டராக நம்ம எழுதணும். இல்லை லாஸ்ட் சாப்டருக்கு வந்து நான் ஸ்டைல் அண்ட் டெக்னிக் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அதோட ஸ்டைல் அண்ட் டெக்னிக் பேசலாம். பட் ஸ்டைல் அண்ட் டெக்னிக் வந்து எல்லாரும் பேசுகிறது யூஷுவலாக இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம 3 தீம் எடுத்து அந்த 3 தீமையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லாரும் ஸ்டைல் அண்ட் டெக்னிக் தான் எழுதுவாங்க. எல்லாரோட ஸ்டைல் அண்ட் டெக்னிக்ஸ்லேயும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதுக்கு நம்ம பெட்டர் இன்னொரு தீம் எழுதிட்டு போகலாம். லாஸ்ட் ஒன் வந்து சம்மேஷனுக்கு அப்புறமா ஒர்க் சைட்டட் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து யூஜி பிஏ இங்கிலீஷ் இருக்காங்க இல்லையா, அந்த
வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே 30 பேஜஸ் கேட்பாங்க. 30னா 1 to 30 தான். மொத்தமாக அந்த ப்ராஜெக்டே 30 பேஜஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த 30 பேஜஸ்க்குள்ளே தான் நான் சொல்கிற எல்லா இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அந்த 3 சாப்டர்ஸாக இருக்கட்டும், சம்மேஷன், ஒர்க் சைட்டட் எல்லாமே அந்த 30 பேஜஸ்க்குள்ளே தான் வரும். ஓகேவா? அந்த 30 பேஜஸை தாண்டி 1 or 2 பேஜஸ் போனால் அது வந்து பிரச்சனையே கிடையாது. 31, 32 அந்த மாதிரிலாம் போகலாம். பட் லிமிட் வந்து 30 பேஜஸ் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 30 பேஜஸ் எழுதி தான் ஆகணும். இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். இப்போ இன்ட்ரொடக்ஷனுக்கு நம்ம எவ்வளோ பேஜஸ் எழுத போகிறோம், சம்மேஷனுக்கு எவ்வளோ பேஜஸ் எழுத போகிறோம், நடுவில் இருக்கிற அந்த தீம்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம எவ்வளோ பேஜஸ் அலாட் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் தீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போ 10 பேஜஸ் மட்டும்தான் நான் அலாட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சு எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஒர்க்கில் வந்து 2 கான்செப்ட் இருக்குது, லவ்வும் இருக்குது, அட் த சேம் டைம் ட்ராஜடியும் இருக்குது அப்படின்னா 2க்குமே 10 பேஜஸ் அலாட் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் லவ் அந்த கான்செப்டை விட ட்ராஜடியில் தான் நிறைய கண்டென்ட் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அந்த சாப்டர், அந்த லவ்வுக்கு ஒரு சாப்டர் போட்டிருப்பீங்க இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணிவிட்டு ட்ராஜடி அந்த சாப்டரை வந்து கொஞ்சம் லென்த்தியாக எழுதலாம். பிரச்சனையே கிடையாது. எந்த சாப்டர் நம்மளுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கோ அதை வந்து கொஞ்சம் லென்த்தியாக எழுதலாம். அந்த ஒர்க்கில் அந்த தீமில் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ஷார்டன் பண்ணி எழுதலாம். ஆனால் ரொம்ப டிஃபர் ஆகக்கூடாது. இப்போ ஒரு சாப்டரில் வந்து நம்ம ஜஸ்ட் 3 பேஜஸ் எழுதிட்டு இன்னொரு சாப்டர் நம்ம ஒரு 10 to 13 பேஜஸ் அந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா அப்போ ரொம்ப டிஃபர் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 1 or 2 பேஜஸ் வந்து டிஃபர் ஆகும்போது அது பெருசாக வித்தியாசம் தெரியாது. கரெக்டாக எல்லாமே 10 பேஜஸ் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் அந்த பேஜஸ் வந்து டிஃபர் ஆகலாம், ஆனால் ரொம்ப டிஃபர் ஆகாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு சம்மேஷன் வந்து நம்ம ஒரு 3 to 4 பேஜஸ் இல்லை 2 to 3 பேஜஸ் அந்த மாதிரி தான் எழுதுவோம். சம்மேஷனில் வந்துட்டு ஓவராலாக அந்த புக்கில் இருக்க சம்மரியை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் ஒவ்வொரு சாப்டர்லேயும் நம்ம என்னென்ன பேசியிருக்கிறோம், என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத சாப்டர் வைஸ் சின்ன சின்ன பேராகிராஃபாக லாஸ்ட்டில் அதை மென்ஷன் பண்ணி முடிக்கணும். சம்மேஷனில் லாஸ்ட் 1 பேஜில் ஒர்க் சைட்டட் எழுதுவோம். எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஒர்க் சைட்டடில் நிறைய சோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 பேஜஸ் வரும், அதுக்கு மேலே போகாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன லிட்ரேச்சர் எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி எழுதணும். இப்போ வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சரா, இந்தியன் லிட்ரேச்சரா, அது என்ன லிட்ரேச்சர் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதோட பேக்ரவுண்ட் எழுதணும். அமெரிக்கன் லிட்ரேச்சர்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த அமெரிக்கன் லிட்ரேச்சரில் இந்த ஆத்தர் வந்து எப்படி ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க, இவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அமெரிக்கன் லிட்ரேச்சரில் இவர் என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு, இவரோட ஒர்க் எந்த பீரியடில் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு, அவர் என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு, அவர் லைனாக பப்ளிஷ் பண்ணியிருப்பார் இல்லையா, எல்லா ஒர்க்ஸையுமே அதில் லிஸ்ட் அவுட் பண்ணணும். கரெக்டாக அந்த ஆர்டரில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். தென் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி, இப்போ ஒரு ஆத்தர் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். எல்லா ஒர்க்லேயும் ஒரு விஷயம் வந்து அவங்க அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவருக்குன்னு இருக்கிற ஸ்டைல் என்ன, எல்லா ஒர்க்லேயும் காமனாக இருக்கிற அந்த விஷயம் என்ன, இந்த மாதிரி ஆத்தரை பற்றி அவரோட பர்த்ல இருந்து டெத்து வரைக்கும், அவர் லிவிங் ஆத்தர் அப்படின்னா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்றது வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். ரொம்ப பர்சனலாக போகக்கூடாது. ஜென்ரலாக கரியர் வைஸ் அவர் எந்த அளவுக்கு ஒரு க்ரோத் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக, அவரை பற்றி வேறு யாரும் பேசியிருந்தாங்க அப்படின்னா அவரை ப்ரைஸ் பண்ணியோ இல்லை அவரோட ஒர்க் எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு யாராவது கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே இதில் வந்து கோட் பண்ணலாம். அதே மாதிரி இன்ட்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு அந்த லிட்ரேச்சர் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் ஆத்தர் பற்றி எழுதுகிறோம், அவரோட ஒர்க்ஸில் இருக்கிற அந்த ஒரு ரெலவெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே எழுதுகிறோம். இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டோரி லைன் இதை வந்து ஃபுல்லாக அப்படியே சம்மரி மாதிரி நரேட் பண்ணக்கூடாது. இதில் ஜஸ்ட்டு என்ன இருக்குது, எதை பற்றி நம்ம பேச போகிறோம், இதை எத்தனை சாப்டர்ஸாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு 1 or 2 பேராகிராஃபில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷனில் வந்து ரொம்ப டீப்பாக கொடுக்காம இந்த மாதிரியான சாப்டர்ஸ், இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே வரக்கூடிய சாப்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 3 டைட்டில், சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 இது 3க்கும் 3 செப்பரேட் டைட்டில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இது நம்மளுக்குன்னு ஒரு கைட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டாஃப் கிட்டையும் நம்ம கன்சல்ட் பண்ணிக்கணும். இந்த டைட்டில் வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டைட்டிலை வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு டைட்டில் கொடுக்கணும். அதுக்கு கீழே நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆத்தர் இன்ட்ரடக்ஷன்லேயுமே நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுருப்போம். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கே அப்படின்னு நினைப்போம். பட் டைப் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து
ஜஸ்ட்டு சும்மா கலெக்ட் பண்ணும்போது அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபாண்ட்டில் இருக்கும். அதனால் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது எல்லாமே ஈவனாக இருக்கணும். ஸோ அப்படி மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நம்ம எழுதும்போது இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும்போது அதை லிமிட் பண்ண வேண்டாம். எவ்வளோ கிடைச்சாலும் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லைன்னா அதிலேருந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வைக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் இப்போ இந்த 3 டாபிக்ஸ் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் எந்த டாபிக் கீழே என்னென்ன இன்சிடென்ட் வரும், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட ஐடியாலஜி நீங்கள் எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். என்றைக்கும் ப்ராஜெக்டில் ஐ, யூ, மை பாயிண்ட் ஆஃப் வியூ, ஐ தாட், யூ ஹாவ் டு டூ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே என்றைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே ஜென்ரலைஸாக நம்ம ஜென்ரலாக சொல்கிற மாதிரி பீப்புள் ஹாஸ் டு டூ அந்த மாதிரி ஏதாவது ஜென்ரலாக சொல்கிற மாதிரி சொல்லிடணும். ஸோ நம்ம ஆல்ரெடி அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோட்ஸாக இருக்கட்டும், கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணணும். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு தீம்க்கும் கீழே என்னென்ன டாபிக்ஸ் வரும், என்னென்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வரும், அதில் நம்மளோட ஐடியாலஜி நம்ம எப்படி ஆட் பண்ணலாம், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு ரஃப்பாக டைப் பண்ணி வச்சுட்டு அதில் கரெக்ஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறமா அதை ஃபைனலைஸ் பண்ணணும். ஓகேவா? தென் எங்கெங்கெல்லாம் கோட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் கோட்ஸ் ஆட் பண்ணலாம். கோட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஜஸ்ட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று டாபிக்ஸ் கொடுத்துருக்குறோம், அதுக்கு இடையில கோட்ஸ் இருந்துச்சு, அந்த கோட் அதில் எதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோன்றது தெரியாமல் இருக்கக்கூடாது. ஒன்று ஒரு பேராகிராஃபில் லாஸ்ட்டு முடியும் போது அந்த கோட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கோட்ஸ் கொடுத்துருக்கிறீங்கனாலும் ஓகே, இல்லை அந்த கோட்ஸுக்கு அப்புறமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீங்கனாலும் ஓகே. அந்த கொட்டேஷனுக்கு மேலேயோ கீழேயோ ஒரு பேராகிராஃபில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். தென் மெத்தடாலஜியில் ரொம்ப கிளியராக இருக்கணும். ரிசர்ச் மெத்தடாலஜியில் உள்ள அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ்லேருந்து இன்டென்ட் பண்ணுறது, கோட் பண்ணுறது, இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட்டை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? மெத்தடாலஜி தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ராஜெக்ட் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால் மெத்தடாலஜியில் கிளியராக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஜெக்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக அவங்க என்ன டெட்லைன் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஒரு 1 or 2 வீக் முன்னாடியே நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வைவாக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடியே நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இது நம்மளோட ப்ராஜெக்ட், அதனால் எங்கேருந்தும் காப்பி பண்ணாமல் ரொம்ப சின்சியராக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். யார்கிட்ட வேணால் ஹெல்ப் கேட்கலாம், பட் அவங்களே நம்மளோட ப்ராஜெக்டை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. சஜஷன், அட்வைஸ், ஹெல்ப் இது எல்லாமே கேட்டுக்கலாம், பட் அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் நம்ம தான் அந்த ப்ராஜெக்டோட ஓனராக இருக்கணும். ஸோ ஓரளவு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காமெண்ட் செஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.